திவ்யா விட்டு விலகிக்கோ, உன் பிள்ளைக்கு நான் அப்பான்னு இந்த ஊர்ல சொல்லிடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். அப்படியே சொன்னா அந்த வார்த்தையை என்னால தாங்கிக்க முடியல. ஆத்திரத்துல சடார்னு ஒரு அடிதான் அடிச்சேன். அவன் ஏற்கனவே குடிச்சிருந்திருப்பான் போல, சட்டுன்னு செத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் இடத்துலயே அவனை கொண்டு போய் நான் தனியால புதைச்சிட்டேன். அந்த மாதிரி அயோக்கியம் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு. அதானே, எந்த மானமுள்ள ஒரு ஆம்பளையும் இததான் செஞ்சிருப்பான். உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அததான் செய்வேன். ராஜா, உன் கூட நான் இருக்கேன். மாதவா, இந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க யாரும் என் பக்கம் இருக்க வேண்டாம். யாரும் எனக்காக அழவும் வேண்டாம். நான் எத்தனை நியாயம் கற்பிச்சாலும் சட்டத்தோட பார்வையில் நான் ஒரு கொலைகாரன் தானே. நான் இப்போயே போலீஸுக்கு போய் சரண்டர் ஆக போறேன். எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். மாப்பிள்ள, நீங்க இப்படி சொன்னா என் மக வாழ்க்கை என்ன ஆகும் மாப்பிள்ள? திவ்யா இப்ப மாசமா வேற இருக்காளே. இந்த நேரத்துல ஈரக்கொலை அறுக்கிற மாதிரி இப்படி வந்து சொல்றீங்களே. இனிமே திவ்யாவோட கதி என்ன? பொறுக்க போற அந்த குழந்தையோட தலையெழுத்து என்ன? அத்தை, திவ்யா இனிமேல் உங்க பொறுப்பு. மாதவா, இனிமேல் அவ ஓம் பொறுப்பு. ரேகா, இனிமேல் அவ ஓம் பொறுப்பு. உங்க எல்லாருடைய பொறுப்பும். இத சொல்றதுக்காக தான் நான் முக்கியமா இங்க வந்தேன். திவ்யாவுக்கு என் மேல பாசம் இருக்கு, ஆனா அதை காட்டு விடாம தடுத்தது அந்த ஆகாஷ் தான். நான் இப்ப ஜெயிலுக்கு போறேன்னு தெரிஞ்சதும் திவ்யா இந்த முடிவை நிச்சயம் ஏத்துக்க மாட்டா. முதல்ல நான் ஆகாஷை கொலை பண்ணேன்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டா. என் மேல இருக்கிற பாசத்துல இந்த கொலையை ராஜா செய்யல, நான் தான் செஞ்சேன்னு கண்டபடி ஏதாச்சும் உளறிட்டு இருப்பா. நீங்க யாரும் அதெல்லாம் பெருசுபடுத்திடக்கூடாது. அவளை அடக்கி உங்க கண்ட்ரோல்ல நீங்க வச்சுக்கணும். அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். அதுக்கு நீங்க 3 பேர் தான் பொறுப்பு. நான் திவ்யாவை உங்க 3 பேர் பாதுகாப்புல விட்டுட்டு போறேன். விதி ஒருவேளை எனக்கு சாதகமா இருந்தா நான் திரும்பி வருவேன். இல்லைன்னா கடவுளோட வழிதான். நீங்களும் திவ்யாவும் சந்தோஷமா வாழவே இல்லப்பா. அதுக்கு நான் தான் காரணம். இந்த பாவிதான் பொறுப்பு மாப்பிள்ள. அந்த முகூர்த்தத்தை விட்டு அப்புறம் திவ்யாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும்னு ஜாதகத்துல இருந்ததுனாலதான் உங்க 2 பேருக்கும் நான் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சேன். அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை விவாகரத்து, கருக்கலைப்புன்னு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி இன்னைக்கு கொலை செய்யற அளவுக்கு இப்படி விபரீதமா வந்து நிக்குது மாப்பிள. நான் தான் உங்க 2 பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் மாப்பிள. ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள. அத்தை அத்தை அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நான் சின்ன வயசுல இருந்து திவ்யா மேல ஆசைப்பட்டவன் தானே. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவன் மேல இருக்க அன்பு மாறலத்த. அந்த அன்பு தான் என்னை இப்போ கொலைகாரன்னு ஆக்கி நிக்க வச்சிருச்சு. இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லத்த. எது நடந்ததோ அது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். இனிமே எது நடக்குமோ அதுவும் நல்லதாவே நடக்கட்டும். என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அது ஒண்ணுதான் என் ஆசை. நீங்க சரண்டர் ஆகித்தான் ஆகணுமான்னு ஒரு அயோக்கியனை தானே கொன்னீங்க. உங்க மேல இன்னும் யாருக்குமே சந்தேகம் வரலன்னு. இல்லம்மா, நாமளா போய் சரண்டர் ஆயிட்டா தண்டனை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் நான் தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வந்துட்டா மிச்சம் இருக்க காலமாவது என் குழந்தையோட கழிக்கலாம்ல. எனக்கு இன்னும் ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. என்ன மாப்பிள? என் அப்பா அம்மா மாமாவுக்கு
இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. அப்பா மாமா கூட ஒரு வகையில சமாளிச்சுப்பாங்க. ஆனா என் அம்மா நிலைமை தான் என்ன போதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏய் என்ன சத்தியமா இந்த நிலைமை எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. இந்த விஷயம் என் அம்மாக்கெல்லாம் தெரிய வரும்போது தயவு செஞ்சு எங்க அம்மா பக்கத்துல நீங்க இருக்கணும். ஐயோ, மாப்பிள. ஏய், ராஜா நீங்க தான் எப்படியாச்சும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க தேர்த்தணும். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே மாப்பிள. ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்களை கடவுள் ஏன் இப்படி தண்டிக்கிறான்னு தெரியலையே. ராஜா நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே இரு. நான் இப்ப போய் லாயர் கிட்ட பேசிட்டு வரேன். இல்லப்பா மதுவா, நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன். ஐயோ சரிப்பா சரண்டர் ஆகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லாயர் கிட்ட கன்சல்ட் பண்றது நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு. வரேன். ஹலோ. கவிதா, நான் தான் மாதவன், திவ்யாவோட அண்ணன் பேசுறேன். தெரியும், சொல்லுங்க. ராஜா எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஆகாஷ அவன் தான் கொலை பண்ணியிருக்கதா எங்க கிட்ட சொன்னான். என்ன சொல்றீங்க மாதவன்? இது அவனே சொன்னானா? ஐயோ ஆமாங்க, ஆகாஷ நான் தான் அவன் வீட்டுல கொலை பண்ணா அவன் இடத்துல புதைச்சன்னு ஒத்துக்கிட்டான். கொலைகார பாவி. ஏங்க இப்ப அவன் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், அவனே வந்து சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு தண்டனை குறைஞ்சிரும். அவனை புடிச்சு வைங்க, நான் வந்து அரெஸ்ட் பண்றேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. அத்தை வேண்டாம் அத்தை, நான் என்ன விருது சாப்பிட வந்திருக்கேன், சரண்டர் ஆக போகணும். ஏற்கனவே டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன், திவ்யாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஐயோ என் கையால காப்பியாவது குடிச்சிட்டு போங்க மாப்பிள. இந்தாங்க. அண்ணே, எல்லாமே நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். எப்படியாவது உங்களை ரிலீஸ் பண்ண பாக்குறோம். திவ்யாவை நாங்க பத்திரமா பாத்துக்குவோம். தெரியுமா, திவ்யாவோட எதிர்காலத்துக்காக ஒரு 10 லட்ச ரூபா செக்கை அவகிட்ட கொடுத்துருக்கேன். அவள் பிரசவ செலவுக்கு மற்ற செலவுக்குலாம் தேவைப்படும்ல. எங்கே பாருமா, அவள் செக்கை பேங்க்கில் போட மாட்டேன்னு அடம்பிடிப்பா. நீதாம்மா சமாதானப்படுத்தி அவளை செக்கை போட சொல்லணும். ஐயோ இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏய் மாதவா, வக்கீல் கிட்ட பேசுறேன்னு உள்ள போன, என்ன பண்ணிட்டு இருந்த? யாரு இவ? பல தடவை போன பண்ணிட்டேன், வக்கீல் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. கோர்ட்ல இருக்காரா, தூங்குறாரா, இல்ல வெளியூர் ஏதாவது போயிருக்காரா, ஒண்ணுமே தெரியல. இந்த பர்பா, இதெல்லாம் வேலைக்காக தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வக்கீலோட நான் போய் சரண்டர் ஆயிடுறேனே. ஐயோ இல்ல பாரு, நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் ஆபத்து. கவிதா, 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 என்ன பண்ணீங்க? கவிதா, அவர் எங்க வீட்டு மாப்பிளமா. நீங்களா பேசாம இருங்க. இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என் அண்ணா ஆகாஷ கொலை பண்ணிருக்கான். கவிதா, கவிதா, will you please stop it? என் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இப்ப கர்ப்பமா இருக்கா.
ராஜாவோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவனை அரெஸ்ட் பண்ணி நீங்க கொண்டு போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட எதிர்காலம் பாதிக்கப்படும். என்ன உளறீங்க? அதுக்காக ஒரு கொலைகாரனை என் அண்ணனை கொலை பண்ணவனே சும்மா விட சொல்றீங்களா? ஐயோ, அப்படியே உங்களுக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த டிராமா எல்லாம் வேண்டாம். யாரும் என் டியூட்டில தலையிடாதீங்க. அப்புறம் குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ணிடுவேன். வாடா. ஐயா மாப்ள. ஓடா. ஓடா. மாப்ள, ஐயோ மாப்ள. நான் தெய்வம் பேசுறேன். கேக்குதா? நான் தெய்வம் பேசுறேன். உன்னோட பையனை நான் கடத்திட்டேன். இப்ப என்கிட்ட தான் இருக்கான். பயப்படாத, இப்ப வரைக்கும் பத்திரமா தான் இருக்கான். ஆனா தெய்வத்துக்கிட்ட இருக்கான். ஹலோ தெய்வம். தெய்வமேதான். தெய்வம் இத்தனை நாள் பேசாம இருந்தது மாதவா. ஆனா இப்ப படையல் கேக்குது. என்னது படையல? 10 லட்சம். டேய், தெய்வம் படையல் கேக்குதுடா. 10 லட்சம் ரூபாய். அப்பதான் உன் பையன் திரும்ப கிடைப்பான். அதே குரல், அதே பேரு. இந்த பண்ணாட பரதேசி தான் நமக்கு போனை பண்ணி சுந்தர்லிங்கம் தாத்தாவோட உயிர் என்கிட்ட இருக்குன்னு, அது வேணும்னா 10 லட்ச ரூபாய் கொண்டு வான்னு சொல்லுச்சு. ஸ்வீட் கடையில் போய் நம்ம 10 லட்ச ரூபாவை வச்சுட்டு வேற வந்தோம். பணமும் போச்சு, உயிலும் கைக்கு வரல. இந்த தெய்வம் தான் நம்மளை மிரட்டுச்சு. மவன இன்னைக்கு உன்னை உண்டிலன் பண்றேன் பாரு. இந்த பார், 10 நிமிஷத்துல துட்டு எடுத்துட்டு வர, இல்லன்னு வையே உன் புள்ள கைமாயிருவா. புரியுதா? தெய்வமே, என்ன ஞாபகம் இருக்கா தெய்வமே? சுந்தர்லிங்கம் தாத்தாவோட உயிர் என்கிட்ட இருக்கு, எனக்கு 10 லட்ச ரூபாய் கொடுன்னு சொன்னியே தெய்வமே. ஸ்வீட் கடையில நானும் கொண்டு வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்தனே தெய்வமே. பணத்தை வாங்கிட்டு உயிரை கொடுக்காம ஹல்வாவை கொடுத்துட்டியே தெய்வமே. மாதவன்? ஆமாண்டா, மாதவன் தான். வழக்கமா எல்லாரும் தெய்வத்துக்கு தான்டா பலி கொடுப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு இந்த தெய்வத்தையே பலி கொடுக்க போறேன்டா. எங்கடா ஓடுற? மரியாதையா சொல்றா, சொல்றா. சார் சார், நீங்க வேற யாரோ நினைச்சிட்டீங்க சார். நான் அதனால இல்ல சார். தெரியும்டா எனக்கு. உன் குரல் என்ன அவ்வளவு சீக்கிரம் மறக்கிற குரலா? தெய்வம் தெய்வம் சொல்லி என் கழுத்தார்த்தியடா. சொல்றா சார். சார், தாத்தாவோட உயிர் என்னடா? சார் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்லு, சொல்றா. சார், கவிதா மேடம் என்கிட்ட உயிரை கொடுக்கலையே சார். சார், கவிதா மேடம் என்கிட்ட உயிரை கொடுக்கலையே சார். என்னடா சொல்ற? சார் சார், 10 லட்சம் வாங்கிக்கிட்டு கவிதா மேடத்துக்கிட்ட உங்க உயிரை கொடுத்துட்டேன் சார். பொய்யாடா சொல்ற ராஸ்கல். டேய், அன்னைக்கு உன்னை பிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணதே கவிதா தான்டா. ஐயோ இல்ல சார், உயில் பத்திரத்தை வச்சு உங்களை மடக்க பிளான் போட்டதே கவிதா தான் சார். மவன போய் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ, தொலைச்சிருவேன் உன்னை.
சார் நான் போய் சொல்லல சார், என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். சார் இதுக்கு முன்னால நான் டீல் பண்ண கேஸ்ல எல்லாம் ஆபத்து வந்தா என்ன காப்பாத்திக்க நான் ரெக்கார்டிங் பண்ணுவேன் சார். சார் ஒரு நிமிஷம் இருக்கு சார். இல்ல சார். சார் சார் அட பாவீங்களா, இதே தொழிலா பண்றீங்களா? உங்க உயிரை திருப்பி கொடுக்கும் போது கவிதமா பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார். இத கேளுங்க சார். சார் டேய் ஆறுமுகம், நாம போட்ட பிளான் சக்சஸ். அந்த மாங்காய் மடைய மாதவன் பயந்து 10 லட்சத்தை ஸ்வீட் கடையில வச்சான். அதை எங்க ஆளே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். இந்தா பேசினபடிக்கு உனக்கு 5 லட்சம், மீதி 5 லட்சம் எனக்கு. அந்த சுந்தரலிங்கம் உயிலும் என்கிட்டே இருக்கட்டும். மாதவன் கிட்ட சில காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நேரம் வரும்போது நானே அவன் கிட்ட கொடுப்பேன். அது வரைக்கும் என்கிட்ட பத்திரமா வீட்டுல இருக்கும். சார் சார் பாத்தீங்களா சார், நான் சொல்றதுல உண்மை சார். சார் திடீர்னு என்ன நீங்க பிடிச்சதும் இந்த ரெக்கார்டிங் எல்லாம் காட்ட முடியுமா சார்? சார் செய்யற தொழில நேர்மை இருக்கணும் சார். சார் என்னடா உங்களுக்கு எல்லாம் நேர்மை நியாயம் வேண்டி கிடக்குது? டேய் போன குறா, போன குறா குடு. சார் உன் செல்ல இருந்து என் நம்பருக்கு கால் பண்ணிருக்கேன். எனக்கு ரிங் வந்துடுச்சு. கொஞ்சம் அப்படியே திரும்புடா சார். மூஞ்ச காட்டுறா சார். சார் 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 அந்த மெமரி கார்டை கொடுத்துருங்க சார். சார் என்னோட பிசினஸ் டீலிங் அதுல தான் சார். என்னடா பெரிய கவர்மெண்ட் பிசினஸ் கழிச்சட பண்ணாட. டேய் நான் வரும்போது ஏதோ பிசினஸ் பேசுனீங்க, என்னடா அது? ஒரு பணக்கார வீட்டு குழந்தையை கடத்தி இருக்கேன் சார். அந்த நம்பரை சொல்றா. சொல்றல சார் 97904344 சார். இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பையனை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுறேன். அப்படி இல்ல உன் போட்டோவோட உன் போன் நம்பரையும் சேர்த்து அந்த பையனோட வீட்டுக்கு அனுப்பிடுவேன். பையனை விட்டுறேன் சார், பையனை விட்டுறேன் சார். இன்னொன்னு சொல்றேன் கேளு, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ என்ன வந்து பார்க்கணும். கண்டிப்பா வர்றேன் சார். உன் நம்பரை நீ ஈஸியா மாத்திட்டு ஓடிடலாம். அப்படி மட்டும் நீ ஏதாவது செஞ்சேன்னு வையே, மவனு உன் போட்டோவை இந்தியால இருக்க எல்லா போலீஸ்க்கு அனுப்பிடுவேன். இந்தியால நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னை அவங்க தொலைச்சு எடுத்துருவாங்க. சார் 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 அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. இனிமே இந்த தொழிலை நான் விட்டுற வேண்டியதா சார். அத முதல்ல ஸ்ட்ரைட்டா பண்ணாடா. கவிதா சண்டாலி, சுந்தர்லிங்க தாத்தாவோட உயில் விஷயத்துல என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியடி. விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏ கவிதா, தாத்தாவோட உயிலை எனக்கு தெரியாம நீ திருடி வச்சுக்கிட்டியா? உன்னை நம்பின பாவத்துக்கு என் முதுலே குத்துறியா? முள்ள முள்ளால தாண்டி எடுக்கணும். உனக்கே தெரியாம உன் வீட்டுக்குள்ள போய் அந்த உயிலை எடுத்து உன் முதுகுல நான் திருப்பி குத்தல, நான் மாதம் இல்லடி. யாரையுமே காணோம். கதவு வேற திறந்து கிடக்குது. வீட்டுல யாருமே இல்லையோ? வீல வேற எங்க வச்சிருப்பா? மேல போய் பார்க்க வேண்டியதுதான்.
லாக் பண்ணி வச்ச உயில எங்க வச்சிருப்பா? பியர் பாட்டில் கவிதா குடிப்பாளா? சே, இது அவங்க அண்ணன் ஆகாஷ் இருக்கான்ல, அவன் குடிச்சிருப்பான் போல. இது எதுக்கு நமக்கு? நமக்கு தேவை உயிர். எங்க வச்சிருப்பா? உயிர் இந்த ரூம்ல இல்லைன்னா வேற எங்க? ஒருவேளை அந்த ரூம்ல வச்சிருப்பாளோ?